உங்க குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகுறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வயித்துல இருக்கப்பே அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறக்காம செய்யுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டெய்லி ஸ்டோரிஸை ஷேர் பண்றது. காலையில வேலைக்கு போயிட்டு வந்த விஷயங்கள் ஆகட்டும், இல்லைன்னா வீட்டுல நடந்தது, நீங்க பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள், எதற்கெல்லாம் நீங்க வந்து கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு சாஃப்டான வாய்ஸ்ல கன்வே பண்ணுங்க. நம்பர் 2, சாங்ஸ். நல்ல காமா சூத்திங்கா இருக்கக்கூடிய சாங்ஸை நீங்க உங்க குழந்தைங்க வயித்துல இருக்கப்ப கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க குழந்தைங்களும் அந்த கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வெளியில வர்றப்ப இந்த பாட்டெல்லாம் நீங்க போடுறப்ப அவங்களே அவங்கள அறியாம அந்த காம்னஸ் அவங்களுக்கு வந்துடும். நம்பர் 3, பி பாசிட்டிவ். லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கலாம், இல்ல வந்து காலையில மாமியார் திட்டிட்டு போயிருக்கலாம், ஹஸ்பண்ட் கூட சண்டை இருந்திருக்கலாம். இப்படி எது இருந்தாலுமே அந்த விஷயங்களை வந்து நெகட்டிவான திங்ஸை உங்க குழந்தைங்கள்ட்ட கன்வே பண்ணாதீங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக ஆக அது உங்களையும் அறியாம உங்க குழந்தைய அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி உங்களை சேஃபா ப்ரொடெக்டிவா வச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க உங்க வயித்துல இருந்தப்ப எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்டு ஹாப்பி ஆனாங்கன்னு உங்களுக்கு தோணி இருக்கோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.